அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தாம்பூல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்கலா அலைகிலா விளையாட்டு உடையார்வர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மைய ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஏற்கனவே எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே எந்த இடத்துல விட்டோம்? ராமதூதனாக வந்த ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை அங்கே அசோகவனத்திலே கண்டார். அடுத்து கணையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்றார். பிறகு சீதையிடத்திலே விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். அப்படி வருகிற போது நாம் ஏதேனும் வந்து போனதற்கு ஒரு அடையாளம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த அசோகவனத்தையே அப்படியே துவம்சம் செய்ய ஆரம்பித்தார். அசோகவனம் அங்கே அழிந்து விழுந்ததால் அசோகவனத்தை காக்கக்கூடிய காலதேவர்களெல்லாம் ஓடிப்போய் ராவணத்தில் சொன்னார்கள். அடுத்து ராவணனுடைய படைகளெல்லாம் வந்தது, எல்லாம் அழிந்தது. பஞ்ச சேனாதிபதிகள் வந்தார்கள், அழிந்தார்கள். போர்ப்படை தளபதிகள் வந்தார்கள், அழிந்தார்கள். கடைசியிலே இப்படி எல்லோரும் வழிகிறதை பார்த்துவிட்டு நானே போகிறேன் என்று சொல்லி ராவணன் புறப்பட்டான். அப்பொழுது ராவணனுடைய மகனாக விளங்கக்கூடிய அக்ககுமாரன் நான் போய் அந்த குரங்கை இப்பொழுதே பிடித்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான். வேகமாக வந்தான். ஒரு காலத்திலே வாலி என்று சொல்லக்கூடிய குரங்கு தான் என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய ராவணனை வாலிலே கட்டி இழுத்து சென்றது. ஆகவே குரங்குகள் மேல் எனக்கு ரொம்ப கோபம் உண்டு. ஆகவே இந்த உலகத்திலே குரங்குகளை இல்லாமல் செய்து வருகிறேன் என்று சொல்லி வேகமாக புறப்பட்டு வந்தான். கடைசியிலே ஆஞ்சநேயனாலே அங்கே கொல்லப்பட்டான். நெடுவால் அவன் உடல் சுற்றியது, மடித்தான் தேய்த்தான் தன் புகழத்தையாதான். அந்த அக்ககுமாரனையும் அங்கே அடித்து வீழ்த்தி விட்டான் ஆஞ்சநேயன் அனுமன். அடுத்து அவனோடு வந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? எஞ்சியே படைகள் அஞ்சி ஓடின. நினைத்த நேரத்திலே நினைத்த உருவத்தை எடுக்கும் அரக்கர்கள் தம் உருவை வேறு உருவமாக மாற்றிக்கொண்டு தப்பி ஓடினார்கள். மீனாய் வேலையை உற்றார், சிலர் பசுவாய் வழிதொரும் மெய் உற்றார். ஊனார் பறவையின் வடிவானார், சிலர் நான்மறையவர் உருவானார். அப்படியே மீனா உருவெடுத்து கடலில் விழுந்தாங்க. அடுத்து பசுவாக உருவெடுத்து அப்படியே புல்மையை போயிட்டாங்க. பறவையாக உருவமெடுத்து வானிலை பறந்துட்டாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு விதமானவர்களெல்லாம். அடுத்து சிலவர்களெல்லாம் நான்மறையாளர்களைப் போல அந்தணர்களைப் போல வேடம் போட்டுக்கொண்டு உருவத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினார்கள். நந்தவனத்தை காவல் காக்கும் அசோகவனத்தை காவலர்கள் அந்த பருவத்தேவர்களெல்லாம் என்ன சொன்னாங்களாம்? நேராக ராவணத்தில் ஓடிப்போய் சென்று அக்ககுமாரனும் அழிந்தான் என்ற தகவலை சொன்னார்கள். ராவணனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய மண்டோதரி முதலியோர் அழுது புலம்பினார்கள். இந்திரஜித்தும் அழுது புலம்பினான். அயன் மகன் அடியில் விழுந்தனர்கள். மயன்மகள் வயிறலை தளறி மாழ்கினாள். ஐயோ, என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய அக்ககுமாரன் இறந்து விட்டானே என்று சொல்லி வயிறிலே அடித்துக்கொண்டு அலறி அங்கே வீழ்ந்து அழுது துடித்தாள் அந்த ராவணனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய மண்டோதரி. உடனே அங்கே பார்த்தான் இந்திரஜித்து. தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று சிரிந்தேனே, உடன்பிறப்பே என் ரத்தத்தின் ரத்தமே என்றான் இந்திரஜித்து. தாவரும் திருநகர் தையலாளர் யாவரும் இடைவிழுந்திறங்கி இயங்கினார். அங்கே நகரத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்குல மங்கைகளெல்லாம் பார்த்து அக்ககுமாரன் இருந்ததை பார்த்து அங்கே கண்ணீர் விட்டு அழுதாங்களாம். அசோகவனத்தை காவல் காக்கும் பருவத்தேவர்கள் அகத்தை மகிழ்ந்து புறத்தை அழுதார்கள். அகத்திலே மகிழ்ந்தார்கள், புறத்திலே அழுதார்கள். அதாவது வெயில் காலத்தில் ஏரிகளுடைய தண்ணியை கையில் வெயில் காலத்தில் ஏரிக்கு போய் குளத்துக்கோ ஏரிக்கோ போய் கையை வைத்தால் மேலே சுடும். இன்னும் ஒரு அடி ஆழமாக கையை உள்ளே தள்ளணும்னாக்கா உள்ளே குளுமையாக இருக்கும். அதே போல் எப்படி வெயில் காலத்திலே குளத்தினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் குளிராகவும் மேலே இருப்பது வெம்மையாகவும் இருப்பதோ அதே போல் இந்த அக்ககுமாரன் இந்த அரக்கர்களெல்லாம் அழிந்ததை பார்த்து உள்ளே அகத்திலே மகிழ்கிறார்களாம் காலத்தேவர்கள். ஆனால் வெளியே ராவணன் எதிரில் போய் ஐயோ இப்படி அக்ககுமாரன் அழிந்துட்டானேன்னு சொல்லிட்டு வெளியே புலம்புகிறார்களாம். இப்படியெல்லாம் இங்கே இருந்தார்கள். காவலன் கால்வசை விழுந்து காவல்மா தேவரும் மழுதனர் கழிக்கும் சிந்தையாக அப்படிலாம் இருந்தாங்க.
அடுத்து என்னாச்சு? அக்ககுமாரனை அனுமன் கொன்றான் என்ற செய்தி கேட்டு மிகுந்த சினம் கொண்டான் இந்திரஜித்து எனப்படும் மேகநாதன். ராவனுடைய மூத்த மகன் திரிபுரமரிக்கு சென்ற சிவனைப் போல வேகமாக பொருடுவதற்காக அங்கே எழுந்தான். ஏறினன் விசும்பினிக்கு எல்லை காட்டுவேக 600 பேய் பூண்ட அழித்தேர் கூறினே சொற்கள் கோத்தலால் மீறினே நெடுதிசை பிறந்தது ஆண்டமே. அங்கே 600 பேய் பூண்ட 6 12 6200 6200னாக்கா 1200 200 6200 1200 பேய்கள் பூண்ட அழித்தேர். அந்த தேரில் ஏறிட்டு சண்டை போடுவதற்காக இந்திரஜித்து அனுமனை நோக்கி புறப்பட்டார். ஆர்த்தன காலும் தானும் பேரியும் மசனியஞ்ச வேத்துயர் கொலையமேனி விரும்பினன் அமரர் வேந்தன் சீர்த்தது போரும் என்ன தேவர்க்கும் தேவராய மூர்த்திகள் தாமும் தம்மும் யோகத்தில் முயற்சி விட்டார். ஐயோ, என்னாகுமோ? ஒரு காலத்திலே இவன் இந்திர லோகத்திற்கு வந்து இந்திரனிடத்திலே போரிட்டு இந்திரனையே கைவிலங்கு மாட்டி நேராக இழுத்து சென்றானே இலங்கைக்கு. அதனால தான் அவன் இந்திரனை வென்றதுனால அவனுக்கு இந்திரஜித்துன்னு பேர் வந்தது. அவனுடைய பேர் மேகநாதன், இந்திரஜித்துன்னு பேர் வந்தது. ஆக அப்படிப்பட்ட இந்திரஜித்து இந்த அனுமன் மேல் போகிறானே, என்ன ஆகுமோ என்று தேவர்களெல்லாம் கூட அங்கே திகைத்து நின்றார்களாம். தம்பியை உன்னுந்தோறும் தாரிநீர் சதுமும் கண்ணான் ஒம்பியல் சிலையை நோக்கி வைமணித்தூடு துணக்கான் கும்பியல் மாய வாழ்க்கை குரங்கினால் குரங்கால் அன்றோ எம்பியோ தேய்ந்தான் என்றே போழன்றோ தேய்ந்து சென்றான். அவன் என்ன செய்தான்? இந்த குரங்கு இனமே இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தான் வேகமாக வந்தான் அக்ககுமாரன். அப்படியாடா குரங்கு இனமே இல்லாமல் பண்ணுற? உன்னுடைய உடலே பார்க்க முடியாதபடி அப்படியே புழுவை பூச்சியை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடறான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? அப்படியே ஒரு தேய்ச்சார். ஆக தேய்த்த அந்த உடல் தான் தெரியுதே தவிர அந்த உருவமே தெரியல. அக்ககுமாரனுடைய உடல் தசைகள் தான் தெரியுதே தவிர அந்த முகமே தெரியல. அப்படி போட்டு தேய்ச்சி விட்டான் யார்? ஆஞ்சநேயர். இந்திரஜித்து ராவணன் மாளிகைக்கு சென்று இந்த குரங்கு மும்மூர்த்திகளில் ஒன்று சேர்ந்த வடிவமாய் இருக்குமோ என்று கூறினான். தம்பியை ஒன்றுந்தோறும் தாரினை ததுமுங்கண்ணான் வம்பியல் சிலையை நோக்கி வாய்மழித்து துணக்கான் கொம்பியல் மாய வாழ்க்கை குரங்கினால் குரங்க ஆற்றால் எம்பியோ தேய்ந்தான் என்றே போடன்றோ தேய்ந்திருந்து என் தம்பியாக விளங்கக்கூடிய அக்ககுமாரனை போட்டு தேய்ச்சானே, அவன் தேயவில்லை, எங்களுடைய புகழல்லவா தேய்ந்து விட்டது, எங்களுடைய வீரமல்லவா தேய்ந்து விட்டது, எங்களுடைய கௌரவம் அல்லவா தேய்ந்து விட்டது என்று சொல்லி அங்கே புலம்பிக் கொண்டிருந்தான் இந்திரஜித்து. கிங்கரர் சம்பு மாலை கேடில ஆய்வர் என்று இப்பைங்கடல் அரக்கரோடும் உடன் சென்ற மகிழ்ச்சியானை இங்குரு பேரும் வேண்டார் எல்லையேல் குரங்கதந்தாய் சங்கரன் ஐமாலின்பார் தாமனும் தகையதொன்றோ. கிங்கரர்கள் போய் இறந்து விட்டார்கள். சம்பு மாலையின் தலைமையிலே போன படை வீரர்கள் இறந்து விட்டார்கள். ஐவர் என்று சொல்லக்கூடிய 5 போர்ப்படை தளபதிகள் சென்று இறந்து விட்டார்கள். அவரோடு சேர்ந்த சேனைகள் எல்லாம் இருந்து விட்டது. இங்கு போனவர்கள் யாரும் ஒருவர் உடன் வேண்டவில்லை. ஆகவே குரங்கதை செந்தாய் சங்கரன் ஐமால் என்பார் தாமனும் தகைமதொன்றோ. சிவபெருமான் என்கிறார்களே, பிரம்மா என்கிறார்களே, திருமால் என்கிறார்களே, அவர்கள் யாராவது ஒருவர் குரங்கு வடிவத்திலே வந்திருக்கிறார்களோ என்று ஐயப்பட்டு அங்கே பேசிக்கொண்டிருக்கிறான் இந்திரஜித்து தன் தந்தையிடத்திலே. இந்த குரங்கினை நாம் முதலிலேயே வெல்லாமல் கிங்கரர் சம்பு மாலி பஞ்ச சேனாதிபதிகள் அக்ககுமாரனை அனுப்பி அவர்களெல்லாம் அழிந்த பிறகு நாம் போருக்கு சொல்லுவோம் என்று கூறுவது பிதற்றிலே தவிர பேரறிவு ஆகுமோ என்று இந்திரத்து ராவணத்திலே கூறினான். திக்கைய வலையும் மேலால் திரிபுரம் தீயைச் சற்ற முக்கணன் கையிலையோடும் உலகொரு 3 வென்றாய் அக்கனை கொண்டு நின்ற குரங்கனை ஆற்றல் காண்டி புக்கனே வென்றும் என்றால் புலம்பன்றி புலமைத்தாயோ. திக்கைய வலியும் அஷ்டதிக்கு யானைகளையும் நீ வென்றாய். மேல்நாள் திரிபுரம் தீயைச் சென்ற முக்கணான் கையிலையோடும் உலகொரு 3 வென்றாய். 3 கண்ணனாக விளங்கக்கூடிய முக்கன் மூர்த்தியாக விளங்கக்கூடிய சேவருமான் வீட்டிற்கக்கூடிய கையிலை மலையே கையால் தூக்கி ஒரு அசைத்தாய். உலகம் 3 வென்றாய். விண்ணுலகம், மண் உலகம், நாகர் உலகம் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்தையும் வெற்றி பெற்றாய். கடைசியில் அக்கனை கொண்டு நின்ற குரங்கனை ஆற்றல் காண்டி. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த உன்னுடைய குமாரனாக விளங்கக்கூடிய அக்ககுமாரனை அக்கனை ஒரு குரங்கு கொண்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய புகழ் என்ன ஆனது? புக்கனே வென்றும் என்றால் புலம்பதிய புலமைத்தாமோ. ராவணன் விடைபெற்று இந்திரஜித்து போரிடத்திற்காக புறப்பட்டான். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆயினும் ஐயனொய்கின் அன்பொழில் குரங்கையானே ஏவெனும் அளவில் பற்றி தருகுவேன் என்று போனான். இருந்தாலும் மற்றவர்களெல்லாம் விழுந்து விட்டார்கள், நான் அப்படி விழமாட்டேன். போய் விரைவாக அந்த குரங்கை பற்றி அதை தாம்பிலே கட்டி
உன் முன்னாலே தரதர என்று இழுத்து வருவேன் என்று சூளுரைத்து விட்டு போனான் இந்திரஜித்து. இந்திரஜித்துவிடம் சேர்ந்த அரக்கர்கள் ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்டு பாடிக்கொண்டு சென்றார்கள். சங்கோடு தாரைகள் சச்சரி சின்னம் எங்கும் ஏம்பின பேரி இடித்த வெங்குரலின் பறை வெண்ணில் நிறைத்த பொங்கிய அரக்கர் பொறுக்கின பொருந்தார். அப்படியே சங்கை ஊதிக்கொண்டு தாரைகள் அங்கே ஒலிக்க மற்றும் இசைக்கருவெல்லாம் ஒலிக்க அங்கே வேகமாக அந்த அனுமன் மீது போரெடுத்து செல்வதற்காக இந்திரஜித் தலைமையிலே ஒரு போர்ப்படை புறப்பட்டது. ஒப்பிலா வீரரெல்லாம் உழந்தனர் குரங்கும் ஒன்றே எப்படி கொண்டு வெல்வது ராமன் வந்து இருக்கின்றான். போர்க்களத்தில் இந்திரஜித்து பார்த்தான், என்ன அது இவ்வளோ பெரிய போர்ப்படை தலைவர்களெல்லாம் ஒரு குரங்கை அடித்து கொண்டுட்டு அந்த பிணத்தின் மேலே நின்று அந்த பிணத்துக்கு மேலே நின்று கொண்டு இருக்கிறது இந்த குரங்கு. ஆக இப்படி இந்த ஒரு குரங்கே இவ்வளோ பண்ணிடுச்சுன்னா எதிர்காலத்தில் அந்த ராமனை ஏற்று நம்ம இப்படி தான் போரிட போகிறோமோ என்று மனதுக்குள்ளே எண்ணினான். ஒப்பிலா வீரரெல்லாம் வளர்ந்தனர் குரங்கும் ஒன்றே, ஒரே ஒரு குரங்கு, ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அரக்கர்கள் அழிந்து விட்டார்கள். எப்படை கொண்டு வெல்வது ராமன் வந்து இருக்கின்றான். கரணை, திருசரணை, தூடனனை இப்படியெல்லாம் நம்முடைய சித்தப்பா மகன்களையெல்லாம் அழித்து விட்ட அந்த ராமனை நாம் எப்படி நாம் வெல்லப் போகிறோம் என்று மனதுக்குள்ளே எண்ணி வேந்து கொண்டிருந்தான் அந்த இந்திரஜித்து. பிணமலை நிறைந்த போர்க்களத்தில் இந்திரஜித்துடைய மனநிலை இப்படி இருந்தது. கனடை அத்தை குற்ற குற்றமும் கரணார் பாடும் யானுடை எம்பிவிந்தை எடுக்கணும் பிறகும் எல்லாம் மனிதர் இருவராலும் வானரம் ஒன்றினாலும் அந்த துளையின் வீரம் அழகற்றிய அம்மை என்றான். ஆஹா, காட்டிலேயே என்னுடைய அத்தையாக விளங்கக்கூடிய அந்த சூர்பானைக்கு மூக்கை அறுத்தாங்க, காதை அறுத்தாங்க, இப்படிலாம் செய்தாங்க. அறுத்தாங்களேன்னு சொல்லி முறையிட்ட போது அந்த கரணை, தூடனை, திருசரணை அத்தனை பேரையும் அங்கே கொண்டு குவித்து விட்டான் ராமன். மானிடர் இருவராலும் வானரம் ஒன்றினாலும் அந்த ராம லக்குவராலும் இந்த குரங்கினாலும் எங்களுடைய படைகள் எல்லாம் அழிந்து விட்டது என்று நிற்கிற போது எங்களுடைய வீரம் ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது என்று மனதுக்குள்ளே எண்ணி பொறுமினான். இரத்த வெள்ளத்திலே நீந்தி சென்றான். பிணமலைகளின் மீது தேரை ஓட்டிச் சென்றான். தேய்ப்புண்ட தம்பி அக்ககுமாரன் சேர்ந்த உடலை பார்த்தான். இந்திரஜித்துவின் கண்கள் அப்படியே காட்சியே செம்பு போல் விளங்கியது. மிகவும் கோபம் உற்ற மனம் உடையவனாக தம்பியின் உடலை கண்டான். தம்பியினுடைய உடலை பார்க்குறான். அப்படியே தேய்ச்சி விட்டான். புழுவை பூச்சியை எறும்புகளை தேய்ச்சி விடுற மாதிரி தேய்ச்சி விட்டான் அனுமன் அக்ககுமாரனை. தைப்புண்ட தம்பி ஆக்கை சிவப்புண்ட கண்கள் தீயில் கைப்புண்ட செம்பின் தோன்ற கருப்புண்ட மனத்தன் கண்டான். தேய்க்கப்பட்ட உடலை பார்த்து இந்த தழுதான். உலகத்தை உற்றாய் எம்மை நேர் தெளிகின்றந்தாய், எந்த உலகத்துக்குப்பா போயிருக்கிற தம்பி, எங்களெல்லாம் விட்டு இவ்வளவு வீரம் பேசிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு போனாயே, கடைசிகளே ஒரு குரங்கினாலே காலாலே தேய்க்கப்பட்டு இப்படி அழிக்கப்பட்டு விட்டாயே என்று அங்கே தேம்பி அழுகிறான். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று இருந்தேனே, அந்த தம்பியே உன்னை இப்போது இறந்துவிட்டு இப்போது நான் தவிக்கின்றேனே என்று சொல்லி தம்பி அக்கவனை கொன்ற அந்த அனுமனை பிடிக்க இந்திரஜித்து படையுடனே போனான். அனுமன் எதிரிலே போனான். இந்த இந்திரஜித்தை கொன்றால் இந்திரனும் மகிழ்வான், ராவணனும் நடுங்குவான், ராவணனையும் வெற்றி கொள்ளலாம், சீதையும் சுலபமாக மீட்கலாம் என்று அனுமன் மனதிலே எண்ணினான். இந்த இந்திரஜித்தை காலி பண்ணிட்டா இந்திரனையே கட்டி வந்த நம்ம இவ்வளோ அவமானப்படுத்திட்டானே என்ற அந்த இந்திரனுக்கு சந்தோஷம் வரும். அக்ககுமாரனும் போனான், இந்திரஜித்தும் போனானேன்னு சொல்லிட்டு அந்த ராவணனும் கதி கலங்குவான். ஆகவே இவனை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று மனதுக்குள்ளே எண்ணினான். இந்திரஜித்துக்கு அனுமனுக்கும் அங்கே போர் உண்டது. பேருருவை எடுத்து கையிலே ஆச்ச மரத்தை எடுத்து போர்வையை துவங்கினான் அனுமன். பெரிய பெரிய மரங்களையெல்லாம் பிடுங்கி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த மரங்களெல்லாலேயே அங்கே சண்டை போட ஆரம்பித்தான் அனுமன். உதைத்தான், வதைத்தான், மிதித்தான், புதைத்தான், பிடித்தான், அடித்தான், ஒடித்தான், கடித்தான். இப்படி வந்த அரக்கர்களெல்லாம் இந்த மாதிரி போட்டு ஓட செய்தான். வந்த அரக்கர்களெல்லாம் உதைத்தும், வதைத்தும், மிதித்தும், புதைத்தும், பிடித்தும், அடித்தும், ஒடித்தும், கடித்தும் இப்படியெல்லாம் அவளை நாசாவாசம் செய்தான் அனுமன். ரதம் போனது, கஜம் போனது, துரகம் போனது, பதாதி என்று சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளும் மறைந்தன. இந்திரஜித்து மட்டும் தனியாக நின்றான். எல்லாம் போயிடுச்சு. இந்திரஜித்துமான் தனியாக நிற்கிறான். இந்திரஜித் தன் வில் நாணை தரித்தான். அனுமன் தன் தோள்களை தட்டி ஆரவாரம் செய்தான். தனியாக நிற்கிறாங்க. இந்திரஜித் தனியாக நிற்கிறான், அனுமன் தனியாக நிற்கிறான். இந்திரஜித்தோடு வந்த அத்தனை பேரும் அங்கே மாண்டு போனார்கள். அந்த நேரத்தில் கையில் வில்லை வைத்து கொண்டு அந்த வில் நாணை தட்டுகிறான். அந்த நேரத்தில் அனுமன் அங்கே தோளை தட்டுகிறான்.
இருவருக்கும் சண்டை நடந்தது. பேய்கள் பூட்டப்பட்ட தேரை அனுமன் அழித்தான். மேகநாதனின் தேர் சாரதியையும் அனுமன் அழித்தான். பூண்ட பேயோடு சாரதி தரைப்படை படைத்தான். அந்த சாரதியோடு அந்த படை ஆளுங்களெல்லாம் அப்படியே தேர் குதிரை, அந்த குதிரையை ஒட்டி வரக்கூடிய சாரதி அத்தனை பேரோடையும் அங்கே அழித்து அங்கே கொன்று குவிக்கிறான். பிறகு குதிரைகள் பூட்டப்பட்ட வேறொரு தோரிலே மேகநாதன் ஏறினான். அந்த தேரையும் வந்து தேரிலே ஏறிய மேகநாதனையும் தேரோடு தூக்கி வானத்திலே வீசி எறிந்தான். அப்படியே தேரோடு தூக்கினான், தூக்கி வானத்திலே வீசினான். அத்தடம் பெருந்தோரோடும் எடுத்து எறிந்து அறுத்தான். விண்ணின்மை சென்று தேரோடும் பார்வை செய்ய விழுந்தான். அப்படியே விண்ணுலகத்தில் போய் அந்த தேர் இடித்து அடுத்து அங்கே அதுக்கு மேலே போக முடியாதுன்னு கீழே வந்ததான். அந்த தேர் கீழே விழுந்த மேகநாதன் மேலே எழுந்த வானத்தை அடைந்தான். தான் ஏறி பொருட வேறு தேர் இல்லாததால் வானத்திலேயே தெரிந்து கொண்டிருந்தான். பிறகு அனுமன் மீது பிரம்மாஸ்திரத்தை விட முடிவு செய்தான். பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்து கொண்டான். எல்லாம் போயிடுச்சு, தனியாக நிற்கிறான். தேர் இல்லை, தேர் சாரதி இல்லை, உடன் வந்த ரதம் கஜம் துரகம் பதாதி எல்லாம் இல்லை. ஆகவே இவன் நினைத்த நேரத்திலே அப்படியே நினைத்த உருவத்தையும் எடுப்பான். அப்படியே அங்கங்கே ஆகாயத்திலையும் மறைவான். பறக்கக்கூடிய ஆற்றலும் உடையவன். ஆனால் அப்படியே வானத்துக்குள்ளே மேகத்துக்குள்ளே மறைஞ்சி அப்படியே கையிலே என்ன செய்தான், பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான். ஏறுகின்றேரிலன் ஏறுகின்ற தேரவனுக்கு இல்லை, இது நிற்கும் ஒரு நிலன், இது நிற்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை. எரியின் சீருவெஞ்சினம் தெரிகிறன் அந்தரம் தெரிவான், வேறு செய்வது ஒருவனை பிரிது இன்மையின் விரிஞ்சன், மாறிலா பெரும் படைக்கலம் தொடுப்பதே மதித்தான். ஆகவே தேர் இல்லாத போது, வில் இல்லாத போது, அம்பு இல்லாத போது, போர்ப்படை தளபதிகள் துணை இல்லாத போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரம்மாஸ்திரத்தை விடலாம். பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அந்த அனுமன் மேலே விடலாம் என்று அங்கே பார்க்கிறான். யார்? இந்திரஜித்து. உடனே வாரும் வாரும் என்று அழைக்கின்ற அனுமன் மேல் வந்தான். நான்முகன் படைக்கலம் தடக்கையில் கொண்டான். கிட்ட வந்தான். யார்? இந்திரஜித்து. உடனே வாப்பா வாப்பா, சீக்கிரம் வாப்பா, நீயும் மேலே போய் சேரணும் வாப்பா அப்படின்னு வந்தான். நான்முகன் படைக்கலம் தடக்கையில் கொண்டான். நான்முகனுடைய படைக்கலமாக விளங்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்து கொண்டான். யார்? இந்திரஜித்து. கொண்டு கொற்றவன் சிலை நடு நானோடும் கூட்டி சண்ட வேகத்தில் மகரு தோளிடும் சாத்தி மண் துளைங்கிட மாதுரம் துளைங்கிட மதிதோய் விண் துளைங்கிட மேருவும் துளைங்கிட விட்டான். அப்படியே அந்த என்ன செய்தான், அதாவது வில்லிலே இருந்து அம்பு புறப்படுவதைப் போல அந்த பிரம்மாஸ்திரமானது இவனுடைய கையில் இருந்து புறப்படுகிறது. இந்திரஜித்துடைய கையில் இருந்து புறப்படுகிறது. அந்த மாருதியை தோளிடும் சாத்தி அந்த மாருதியுடைய தோளிலே சாத்துவதற்காக அதை அனுப்புகிறான். மண் துளைங்கட, மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பார்த்து அப்படியே நடுங்கிறாங்களாம். மாதிரம் துளைங்கட, அஷ்டதிக்கு யானைகள்லாம் துளைங்குதான். மதிதோய் விண் துளைங்கட, சந்திரன் உலவுகின்ற அந்த விண் உலகம் எல்லாம் அப்படியே அடுங்குதான். மேருவும் துளைங்கட விட்டான். மேருமலையே அப்படியே பார்த்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனுமன் மீது, அந்த ஆஞ்சநேயன் மீது பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித்து விட்டான். இந்திரஜித்து விட்டவுடனே பிரம்மாஸ்திரம் புறப்படுகிற போது அம்பாக புறப்பட்டது. அனுமனின் தோள்களை கட்டும்போது பாம்பரசனின் உருவத்தை எடுக்க பெற்று கட்டியது. அதாவது பிரம்மாஸ்திரம்னா என்னன்னாக்கா, அதாவது கர்ணன் கையில் இருந்த நாகாஸ்திரம் மாதிரி. அதாவது நாகாஸ்திரம் என்பது ஒரு அம்பு போல இருக்கும். விடுகிற போது அம்பாக புறப்படும். அப்படி புறப்படுகிற போது புறப்பட்டு அங்கே எதிரியை தாக்கும்போது பாம்பாக மாறிடும். அதே போல தான் இந்த பிரம்மாஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரம் கையில் இருந்ததே இந்திரஜித்து கையில், அது புறப்படுகிற போது அம்பாக புறப்படும். அங்கே இலக்கை போய் அடைகிற போது அது ஒரு பெரிய பாம்பாக மாறி அப்படியே ஆளை போட்டு அப்படியே சுற்றிடும். பனைக்குலங்களுக்கு அரசனது உரிவினை பற்றி பிடித்ததை பெருமாறுதி தோள்களை பிறங்கே. பனி என்று சொன்னால் பாம்புன்னு அர்த்தம். ஆக பாம்பு குலங்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய ஆதிசேஷனை போன்ற ஒரு உருவினை எடுத்து அந்த மாருதியாக விளங்கக்கூடிய ஆஞ்சனுடைய தோள்களை அப்படியே போட்டு சுற்றி விட்ட காரணத்தினால் அனுமன் பொன்மயமான தோரண வாயிலுடன் கீழே சாய்ந்தான். அவன் படைக்கு அனுமன் அடங்கினான். பிரம்மாஸ்திரம் அம்பு வடிவில் இருக்கும். விடுகிற போது அம்பு எதிரியை நெருங்கும் போது பாம்பரசனின் வடிவு கொண்டு எதிரியை வளைத்து உடல் முழுவதும் சுற்றி இறுக பற்றி கொள்ளும். பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்படுவது போல் நடித்தான். யார்? அனுமன். கட்டுப்படுற மாதிரி. ஏனெனில் அறக்கர்களால் கட்டுப்பட்ட அனுமனை இழுத்து கொண்டு ராவணத்திலே செல்வாரில். அரக்கர்களெல்லாம் அனுமனை கட்டுப்பட்டதை போல் நடித்தால் இவன் இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு விட்டான். பாம்பினுடைய பிடியை மீறி இவனால் வெளியே வர முடியவில்லை. ஆகவே இவனை இழுத்து கொண்டு அரக்கர்களெல்லாம் அங்கே ராவணத்திலே செல்வார்கள். அப்படி ராவணத்திலே சென்றால் அந்த ராவணனையும் பார்க்கலாம். அந்த ராவணன் ஏற்றால் அவனையே வெல்லலாம், அல்லது அந்த ராவணனுக்கு அறிவுரையாவது கூறலாம் என்றும் எண்ணத்தினாலே
அந்த ஆஞ்சநேயர் என்ன செய்தார், அந்த பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்படுவதைப் போல நடித்து அப்படியே சோர்ந்து விழுந்து கீழே விழுந்தார். ஓய்ந்ததாம் இவனில் சாய்ந்த மாருதி சமூகப்படையனும் சதுமுகன் படையனும் தன்மை ஆய்ந்துமற்றதன் ஆணையை மதித்தகரல் ஏய்ந்தது அன்று என எண்ணினான் கண்முகிழ்த்து இருந்தான். ஓய்ந்ததாம் இவனொலி என அரக்கன் வந்துற்றான். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால் நாம் இந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட்டதைப் போல நாம் சோர்ந்து விட்டதைப் போல நடிப்போம். இவையெல்லாம் இழுத்து கொண்டு போவார்கள். ஏன்னா அந்த ஆஞ்சநேயனை கொல்லாதே, நேராக தாம்பிலை கட்டி இழுத்து கொண்டு வான்னு ராவணன் சொன்னான். ஆனால் இழுத்து கொண்டு போவார்கள். அப்போது நாம் அவனை பார்த்து சில அறிவுரைகளை சொல்லுவோம். அந்த அறிவுரைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கேயே இந்த பாம்பஸ்திரத்தை விலக்கிவிட்டு அவனை ஒரேடியாக போட்டு தள்ளிவிட்டு நாம் அங்கிருந்து வான்வழியாக புறப்பட்டு போய்விடலாம் என்று மனதுக்குள்ளே எண்ணினான். இந்திரன் ராவணன் மகன் மேகநாதன் ஒருமுறை பிரம்மாஸ்திரத்தால் கட்டி இழுத்து வந்தான். அப்போது இலங்கை வாழ் அரக்கர் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தார்கள். அதேபோல இன்று குரங்கனை பிரம்மாஸ்திரத்தால் கட்டி இழுத்து வந்தபோது இலங்கையுள்ள அரக்கர்களெல்லாம் மகிழ்ச்சியடைந்து ஆரவாரம் செய்தார்கள். இந்திரனை கட்டி இழுத்து வந்ததால் மேகநாதனுக்கு இந்திரஜித் என்று பெயர் வந்தது. இந்திரன் பிணிப்புண்ட நாள் ஒத்துதவு இலங்கை. இந்திரனை இழுத்து வந்தபோது எப்படி சந்தோஷப்பட்டாங்களோ அப்படியெல்லாம் இருந்தாங்களாம். அந்த பாம்புக்கு அவ்வளோ பெரிய வலு. 10,000 யானை படைத்தவன் யார்? பீமன். அந்த பீமனையே ஒரு வலைப்பாம்பு சுற்றி விட்டது. ஆகவே அப்படிப்பட்ட 10,000 வலுப்படைத்த யானை வலுப்படைத்த அந்த பீமனையே ஒரு மலைப்பாம்பு சுற்றி விடுகிறது என்று சொன்னால் பிரம்மாவுடைய கையில் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த மலைப்பாம்பு ஏன் இவனை சுற்றி வளைக்காது? ஆனாலும் அதையும் அறுத்தெறிந்து விட்டு செல்லக்கூடிய ஆற்றல் உடையவர் ஆஞ்சநேயர். இருந்தாலும் ராவணனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பாம்பாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டதைப் போல அங்கே நடித்து அங்கே ராவணனுடைய அரண்மனைக்கு சென்று கொண்டிருக்கிறார். பிரம்மாஸ்திரமாகிய பாம்பினால் கட்டப்பட்ட அனுமனை இந்திரஜித் ராவணன் மாளிகைக்கு அழைத்துச் சென்றான். அனுமன் இழுத்துச் செல்லப்பட்ட போது அனுமனால் கொல்லப்பட்ட அரக்கர்களின் மனைமார்கள் அனுமனை ஏகவசத்தால் தூற்றினார்கள். நாகவாசத்தால் கட்டுண்டு இழுத்துச் செல்லப்பட்ட அனுமன் தன்னால் சின்ன பின்னமான மாளிகைகளெல்லாம் அங்கே கண்டுகளித்தபடி சென்றானாம். இடிபடை சிறந்தமால் வரையின் இல்லெல்லாம் பொடிபட கிடந்தன கண்டு போயினான். நாம் செய்த அட்டகாசத்தினால எத்தனை மாட மாளிகைகள் கோட கோபுரங்களெல்லாம் அங்கே இடிந்து விழுந்தன என்பதையெல்லாம் அந்த காட்சிகளையெல்லாம் கண்கொள்ளா காட்சி என்று சொல்லி பார்த்து கொண்டே போகிறானாம். 50,000 கிங்கர்கள் அந்த அனுமனை இழுத்துச் சென்றார்கள். கிங்கர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள்? 50,000 பேர், 50,000 கிங்கர்கள். அதாவது ராமன் சிவதனுசை வளைத்த போது 60,000 போர் வீரர்கள் அந்த சிவதனுசை தூக்கி கொண்டு வந்தாங்க. அப்போ கம்பர் சொல்லுவார், உருவலை யானையை ஒத்த மேனியர் சிறுமையர் கல்லென திரண்ட தோழினர் 60 ஆயிரர் அளவு இல்லாற்றனர் தரிமடுத்து இடையிடை தண்டில் தாங்கினார். ஆக 60,000 பேர் அதை இடையிலே தண்டை வச்சு அந்த வில்லை தூக்கின்னு வந்தாங்களாம். அங்கே அந்த 60,000 போர் வீரர்களைப் போல ஆயிரக்கணக்கான போர் வீரர்களுக்கு நிகரானவன் கிங்கரர்கள். அந்த கிங்கர்கள்லாம் 50,000 பேர் சேர்ந்து அந்த அனுமனை இழுத்துச் சென்றார்கள். பைங்கடல் அனுமனை பிடித்த பாந்தலை கிங்கரர் ஒருவடை கிளர்ந்து பற்றினார் 50,000 அளவில் ஆற்றலர். அங்கே பார்த்தார்களாம். அனுமனை கண்டோர் தம் தம் கருத்தை அங்கே கூறுறாங்களாம். நீரடை கண்டுயில் நெடிய நேமியும் தாருடை தனிமலர் உலகின் தாதையும் ஓருடல் கொண்டுதும் உருவம் மாற்றினர் மாரிடை பூந்தனர் பகைத்து பார்ப்பென்றார் பலர். என்ன பண்ணுறாங்களா எல்லாத்தையும்? யார் யாது? இது குரங்காயாது? இது குரங்கு கிடையாது. நீரடை கண்டுயில் நெடிய நேமியும் பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரந்தாமனாக விளங்கக்கூடிய அந்த திருமால் தான் இங்கே வந்து குரங்கா வடிவம் எடுத்து வந்திருக்கிறார். தாருடை தனிமலர் உலகின் தாதையும். ஆக உலகுக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடிய பிரம்மா தான் இப்படிப்பட்ட உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். ஓருடல் கொண்டுதான் உருவம் மாற்றினார் பாரிடை பூந்தனர் பகைத்தது என்பார் பலர். ஆகவே இந்த பிரம்மாவும் திருமாலும் சேர்ந்து 2 பேரும் ஒரு உருவம் எடுத்து அந்த குரங்குடிவிலே இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அங்கே இருப்பவர்களெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்களாம். அனுமன் மனத்திற்குள்ளே சிந்தித்தான், இந்த பாம்பு வடிவில் இருக்கும் பிரம்மாஸ்திரத்தை இப்போதே அறுத்தெறிய முடியுமென்னால், ஆனால் இப்போது அறுத்தெறிந்தால் நான் ராவணனை பார்க்க முடியாது என்று எண்ணி அறுத்தெறியாமல் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல நடித்து அவர்கள் இழுத்து கொண்டு போகும்போது அமைதியாக சென்றான் அனுமன். ராவணனை சந்திக்கலாம், வாலி மரணம்
7 மராமரம் பற்றியும் சொல்லி அந்த ராவணனை பயமுறுத்தலாம். அவன் சரிப்பட்டு வராவிட்டால் இந்திரனுக்கும் மீதி இலங்கையும் அழித்துவிட்டு செல்லலாம் என்று வனத்துக்குள்ளே எண்ணினான். இந்திரத்துடன் ராவணன் அரண்மனைக்கு நோக்கி சென்றான். எதுக்காக போனான்? கட்டுப்பட்டதை போல போனான். டே ராவணா, உன்னை வாலிலேயே கட்டி இழுத்து கொண்டு சொன்னவன் அந்த வாலி. அந்த வாலியே ஒரு அம்பால் அழித்தவன் ராமன். அவனுடைய மனைவி போய் நீ கொண்டு வந்திருக்கிறியே, உன் நிலைமை என்னாகும் என்பதையெல்லாம் சொல்லி அவனை பயமுறுத்தி அந்த சீதையை விட்டுவிடப்படு சொல்லி அவனுக்கு அறிவுரை கூறலாம். அப்படி அவன் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனை அங்கேயே அடித்து உதைத்து நொறுக்கி அங்கிருந்து நாம் புறப்படலாம் என்ற எண்ணத்திலே அங்கே பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டதைப் போல அந்த ஆஞ்சநேயர் அங்கே ராவணனுடைய இல்லத்தை அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அசோகவனத்திலிருந்து சீதைக்கு அனுமன் பிரம்மாஸ்திரத்தினால் கட்டுண்டு இந்திரயத்தாலே இழுத்துச் செல்லப்படும் தகவலை திரிசடை சொன்னாள். சீதை பெருந்துன்பம் கொண்டாள். இந்திரயத்து அனுமனை இழுத்துச் சென்றான். ராவணன் அரண்மனையை நெருங்கி விட்டான். ராவணனை கொன்று சீதையை சிறைவிட்டான் என எண்ணினான். பிறகு அந்த செயல் ராமனுக்கோ சீதைக்கோ இழுக்கை தரும் எண்ணி அந்த எண்ணத்தை கைவிட்டான் அனுமன். தூதுவனாகவே வந்து நடந்து கொள்வோம் என்று மனதுக்குள்ளே முடிவு எடுத்தான் அனுமன். இந்திரஜித் அனுமனை ராவணன் மாளிகையில் சேர்ப்பித்தாள். இந்திரஜித் என்ன செய்தான்? ராவணனை அவனுடைய மாளிகையிலே கொண்டு போய் சேர்ப்பித்தான். ஆதலால் அவன் தொழில் அழகிற்று அன்று அதுவும் தூதனாம் தன்மையை தூய் என்று உண்ணினான். வேதநாயகன் தனி துணைவன் வென்றிசால் ஏகில் வாழ அரக்கினது இருக்கை ஏகினான். அடித்து நொறுக்கிட்டு போகலாம், இருந்தாலும் நாம் அது ராமனுடைய வில்லாற்றலுக்கு இழுக்கை என்று ஏற்கனவே செய்தியை சொல்லியிருக்கிற காரணத்தினால் நாம் அதை பயன்படுத்தாமல் ஒரு தூதுவனைப் போல நாம் அங்கே செல்லலாம். அங்கே சில வார்த்தைகளை வண்ணத்திலே பேசி சில அறிவுரைகளை சொல்லலாம் என்று மனதுக்குள்ளே இருந்தான். இந்திரஜித்து அனுமனை ராவணனுக்கு அறிமுகப்படுத்தி இதுதான் அந்த குரங்கு என்றான். ராவணன் மிகுந்த கோபத்தோடு அந்த குரங்கை பார்த்து யார் நீ என்றான். ஆர் நீ, அஞ்சாமல் சொல். நீ 5 எழுத்தானா அல்லது 6 எழுத்தானா அல்லது 8 எழுத்தானா அல்லது நெட்டெழுத்தானா என்று கேட்டான். 5 எழுத்தான் என்று சொன்னால் 5 எழுத்துக்களாக விளங்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு நமச்சிவாய என்ற மந்திரத்துக்குரிய சிவபெருமானா? 6 எழுத்தானா என்று சொன்னால் சரணபவ என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானா? 8 எழுத்தானா என்று சொன்னால் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரத்துக்குரிய திருமாலா? நெட்டெழுத்தானா என்று சொன்னால் எல்லாருக்கும் தலையெழுத்தை எழுதக்கூடிய பிரம்மாவா? ஆகவே நீ பிரம்மனா, திருமாலா, சிவனா, முருகனா, யார்? அஞ்சாமல் சொல், தைரியமாக சொல் என்று அந்த ராவணன் அந்த ஆஞ்சநேயராக விளங்கக்கூடிய அந்த அனுமனை பார்த்து கேட்டான். நேமையோ குலிசியோ நெடுங்கணிச்சியோஹோ தாமரை கிழவனோ தருங்கன் பண்டலை பூமிதான் குருவனோ பொருது முற்றுமும் நாமமும் உருவமும் கர்ம நன்னினாய். இப்பா, உன்னுடைய உருவத்தையும் பேரையும் மறைத்து கொண்டு ஒரு குரங்கு வடிவிலே வந்திருக்கிறாயே. நேமி என்று சொன்னால் சக்கராயத்தையுடைய திருமாலா, குலிசியோ என்று சொன்னால் சூலாயத்தையுடைய சிவபெருமானா, நெடுங்கண் நிச்சயோ அவர்களுக்கு தலைவி எழுதக்கூடிய பிரம்மாவா, தாமரை கிழவனோ, தருகன் பந்தலை பூமி தான் வருவனோ, இந்த பூமியெல்லாம் தாங்கக்கூடிய 1000 தலையுடைய ஆதிசேஷனாக விளங்கக்கூடிய அந்த பாம்பா, பொருதும் முற்றுவான் நாமமும் உருவமும் கறந்து நன்னினாய். உன்னுடைய பெயரையும் உருவத்தையும் கறந்து ஒரு குரங்கொடிகளே வந்திருக்கிறாயே, யாரை நீ என்று கேட்டான். யாரே? ராவணன் கேட்டான். அனுமனை பார்த்து கேட்டான். நின்றசை துயில்கவர் நீலக்காலனோகும் குந்திசை தெய்வரை தரித்த கொற்றனோ இருந்த கொற்றனோ திந்திசை கிழவனோ திசை நின்று ஆட்சியர் இந்திசை கின்றவர் யாவரும் யாவனி நின்றசை துயில்கவர் நீலக்காலனோ உயிர்களையெல்லாம் கவருகின்ற யமதர்மராஜாவா அல்லது குண்டிசை தெய்வரை எரிந்த கொற்றனோ? அதாவது குன்றுகளையே அம்பாலே கொலை செய்து குண்டுகளாலே குன்றுகளையெல்லாம் தன் அம்பினாலேயே துளை செய்து பறவைகளுக்கெல்லாம் வழிவிட்ட அந்த முருகப்பெருமானார். ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்று, ஈசனோடு ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யாழல்வனை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுவோடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் ஈருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் ஆனந்த பெருமாளேனார். அதில் என்ன சொல்வார்? குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றுனார். ஆக குன்றையே ஒரு அம்பினாலே உருவி அங்கே துளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த முருகப்பெருமானா அல்லது யமதர்மராஜாவா, தென்திசை கிழவனா என்று சொல்லி
திசையென்று ஆட்சியர் எந்திரித்திருக்கின்ற யாவரை அவர்கள் நீ அஷ்டதிக்கு பாலர்களாக விளங்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு திக்கு பாலனாக இங்கே நீ வந்திருக்கிறாயா என்று அந்த ஆஞ்சநேயனை பார்த்து ராவணன் கேட்டான். அது மட்டுமல்ல, அந்தனர் வேள்வியின் நாக்கிய ஆணையின் வந்துரை விடுத்துதோர் வயவம் பூதமோ முந்துரு மலர்களோன் இலங்கை முற்றுர சிந்தனை திருத்திய தெருகண்டையுமோ. அந்தனர்களெல்லாம் மிகப்பெரிய வேள்வியை செய்து அந்த வேள்வியிலே இருந்து ஒரு பூதத்தை புறப்பட வைத்து அந்த பூதமாக விலகக்கூடியவனை குரங்கு வடிவிலே இங்கு அனுப்பினார்களா? அல்லது முந்தொரு மலருளோன் இலங்கை முற்றுர சிந்தனை திருத்திய தெருகண்டையுமோ. ஒரு காலத்திலே இலங்கையை முற்றுவரையும் அடித்து முடித்து விட்டு வா என்று சொல்லி பிரம்மாவே ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அனுப்பிய அந்த உருவமானே, யாரை நீ குரங்கு வடிவத்திலே வந்திருக்கக்கூடிய நீ யாரை நீ என்னை இங்கே எய்து காரணம்? ஆர்வனை உடுத்தவர் அறிய ஆணையால் சோர்விலை சொல்லுதி என்ன சொல்லினான் வேரோடும் அமிர்தம் போல் விரும்பினான். யார் நீ? எங்கே வந்திருக்கிறாய்? எதற்காக வந்திருக்கிறாய்? என்ன காரணத்தினாலே இலங்கைக்கு வந்திருக்கிறாய்? உன்னை அனுப்புவர்கள் யார்? ஆக என்ற விவரமெல்லாம் எனக்கு இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உள்ளபடியாக அந்த விளக்கத்தை எல்லாம் சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் என்ன கதியாகும் என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லி அங்கே அனுமனை மிரட்டினான் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்திலே இருந்து நாளைய தினத்திலே தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகை ராமச்சந்திரன். முனுகை ராமச்சந்திரனாகியான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.